ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். என்னெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோன்னு பார்க்கலாங்களா? வின்டர் முடிஞ்சு சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. வின்டரில் செடியெல்லாம் டல்லாக இருந்துச்சுங்க. இப்போ சம்மரில் ஆக்டிவ் ஆகிடுச்சுங்க. செடியெல்லாம் க்ரீனிஷாக இருக்குது இல்லைங்க. இன்றைக்கி நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண போகிறது சிவப்பு பசலைக்கீரை, கற்பூரவள்ளி இலை, பிரியாணி இலை, கருவேப்பிலை ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். எனக்கு கார்டனுக்கு போனாலே அப்படி ஒரு சந்தோஷங்க. என்ன ஒரு கவலை இருந்தாலும் மறந்துடுவாங்க. ரெண்டாவது சினிமா பார்க்க போகிறது சிவப்பு பசலைக்கீரைங்க. சிவப்பு பசலைக்கீரையில் அயன் சத்து அதிகமாக உள்ளது. வீக்லி 3 டைம்ஸ் சாப்பிட வேண்டுங்க. பசலை கொடியிலிருந்து சின்னதாக கட் பண்ணி வச்சாலே போதும். ஈஸியாக பசலைக்கீரையை வீட்டில் வளர்க்கலாம். கற்பூரவள்ளி இலை பற்றி சொல்லணும்னா எல்லோருடைய வீட்லேயும் இருக்குங்க. சளி இருமலுக்கு ரொம்ப நல்லது. கஷாயம் பண்ணி குடிக்கலாம். இலையை பறித்து அப்படி கூட சாப்பிட்லாங்க. நெக்ஸ்ட் பிரியாணி இலை. பிரியாணி இலையை பற்றி சொல்லணுன்னா பிரியாணி இலை இல்லைன்னா பிரியாணி இல்லைங்க. தண்ணீரில் கொதிக்க வைத்து குடித்தா இம்யூனிட்டி பவர் அதிகமாகும். கருவேப்பிலை இல்லாமல் எந்த ஒரு சமையலும் இல்லைன்னே சொல்லலாங்க. கருவேப்பிலையில் அயன் சத்து அதிகமாக உள்ளது. சம்மரில் அதிக இலைகள் வர ஆரம்பிச்சிருக்குங்க. நான் கருவேப்பிலை செடிக்கு ரொம்ப கேர் எடுத்துக்குவேங்க. கார்டனுக்கு போனாலே அப்படி ஒரு சந்தோஷங்க. நம்ம செடியை நல்லா கவனிச்சிட்டா அதுவும் நம்ம வெறுங்கையோடு அனுப்பாதுங்க. ஏதாவது தந்து தான் அனுப்புங்க. கார்டனுக்கு போனாலே அப்படி ஒரு சந்தோஷங்க. செடிகளுக்கு சூரிய வெளிச்சமும் தண்ணீரும் இருந்தாலே செடிகள் நன்றாக வளருங்க.